தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் திருக்குறள் பயிலரங்க கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறையின் திருக்குறள் திருப்பணிகள் திட்டத்தின் கீழ் மாவட்டந்தோறும் திருக்குறள் பயிலரங்க கூட்டம் நடைபெற்று வருகின்றது. இதனையொட்டி லிட்டில் பிளவர் மேல்நிலைப்பள்ளி பாரதியார் உலக பொது சேவை நிதிய கூட்டரங்கில் பொதுமக்கள் பிரிவினருக்கான பயிலரங்க கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பயிலரங்க குழு தலைவரும் பதிப்பாசிரியருமான கவிஞர் பாப்பாக்குடி ரா செல்வமணி தலைமை தாங்கினார். பொதுச்சேவை நிதிய தலைவர் தாளாளர் மரியசூசை முன்னிலை வகித்தார். செயலாளர் முனைவர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் அனைவரையும் வரவேற்று பேசினார். கற்க கசடர எனும் தலைப்பில் தூய தமிழ் பற்றாளர் கவிஞர் ஜெயபாலனும், ஞாலம் கருதினும் கைகூடும் எனும் தலைப்பில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி பணி நிறைவு பெற்ற பேராசிரியர் முனைவர் ஹரிஹரனும் பயிலரங்க உரையாற்றினர். நித்தியத்தின் துணைத் தலைவர் கவிஞர் முத்துசாமி நன்றி கூறினார். கூட்டத்திற்கு தமிழ் வளர்ச்சித்துறை நெல்லை மண்டல துணை இயக்குநர் சுந்தர் வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தார். நிறைவில் வாழ்வோடு இணைந்த குரல் எது எனும் கேள்விக்கு சிறப்பாக பதிலளித்த கவிஞர் காந்திமதி வேலன், ஆனந்தி, புன்னைச்செல்லியன் ஆகியோருக்கு கலை பதிப்பகத்தின் சார்பில் திருக்குறள் உரைநூல் வழங்கப்பட்டது. கூட்டத்தில் புலவர் ராமசாமி, நிழல் இலக்கிய தளம் கவிஞர் பிரபு, கவிஞர் கோதைமாறன், பத்திரிகையாளர் காயல் அருள், தாளாளர் ரவிச்சந்திரன், பேராசிரியர் இசக்கியம்மாள், ஆசிரியர்கள் தமிழரசி, சுஜிதா, மருத்துவக் கல்லூரி மாணிக்கவாசகம், பாடகர் ஸ்ரீதர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மிக அருமையான ஒரு நிகழ்வு என்று நினைக்கிறேன். திருக்குறளை பற்றி நாம் பட்டியலெல்லாம் பரப்ப வேண்டும், மக்கள் மனதில் நிலைநிறுத்த வேண்டும். ஏன்னா வாழ்க்கையினுடைய ஒரு அஸ்திவாரம் திருக்குறள் என்பதை உணர்ந்து, ஏன்னா திருக்குறள் நாம் எப்படி வாழ வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும், நம்முடைய தன்மைகள் எவ்வாறு இருக்க வேண்டும், மனிதன் எவ்வாறு மனிதனாக இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் மிக சுருக்கமாக ஒரு சில வரிகளில், சில 2 வரிகளில் மிக செம்மையாக சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு இதுதான் திருக்குறள். அதனால் சொல்லாத விஷயங்களே இல்லை.